ஹே காய்ஸ், நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த வீடியோவில் Yamaha அப்கமிங் என்னென்ன பைக்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். அப்கமிங் Yamaha பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 பைக்ஸ் நான் வந்து சொல்கிறேன் என்னென்ன பைக் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் உங்களுடைய ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamahaவோட ஒரு மிகப்பெரிய லான்ச் அப்படின்னு சொல்லலாம் இந்த R2. பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 200cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினில் தான் இந்த மாடல் வரப்போகுது. இந்த R2 பொறுத்த வரைக்கும் R15க்கு மேலே பொசிஷன் பண்ண போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி R3க்கு கீழே வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. R3 ரொம்பவே காஸ்ட்லியான பைக். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த மாடல் வந்து ஒரு தரமான பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக். இந்த R2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிலிண்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 25 ஹார்ஸ் பவரும் 19லேருந்து ஒரு 20 நியூட்டன் டார்க்கும் இந்த மாடலால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரொம்பவே ஸ்லீக்கான பாடி டிசைன்ஸ் இருக்க போகுது. சூப்பரான எர்கனாமிக்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், டியூவல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்ஷன், ரொம்பவே சூப்பர்வான ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இந்த R2 பொறுத்த வரைக்கும் முழுக்க ஹைவேக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே பார்த்து நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் Yamaha தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயம். இதில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து அவைலபிள் ஆயிருக்கு. இந்த மாடலில் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. R2 பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நான் வந்து 2.5 lakhக்கும் மேலே தான் நான் வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது நான் மினிமமாக வந்து சொல்கிறேன். ப்ரைஸ் டெஃபினட்டாக ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ரைஸாகவே வந்து கொடுக்க போகிறாங்க. சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்கும், ரியரில் மோனோஷாக் இருக்கும், ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், சஸ்பென்ஷனும் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் சிங்கிள் டிஸ்பிளே, டியூவல் சேனல் ABS இருக்கும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த மாடலில் ரைடிங் மோட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. TFT டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்ஷனோட வந்து கொடுக்க போகிறாங்க. R2 பொறுத்த வரைக்கும் நிறைய நியூ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த நியூ ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டோட அந்த ஒரு ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுக்க போகிறாங்க. டெயில் செக்ஷனும் ஸ்லைட்லி மாற்ற போகிறாங்க. எதில் இருந்துன்னா R15க்கு இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது டிசைனில் அங்கங்கே சில சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். உங்களை எத்தனை பேருக்கு R2 பிடிக்குங்கிறத சொல்லுங்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய 250cc அட்வென்ச்சர் மாடல் லேண்டர் 250 அப்படிங்கிற இந்த நேமில் இந்த மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாடல் நமக்கு இந்தியாவில் ஹீரோவோட உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் எக்ஸ்பல்ஸ் 200 210க்கு ஒரு நல்ல ரைவலாக இருக்க போகுது. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெஸ்ட்டான அட்வென்ச்சர் பைக். நீங்கள் லாங் ரைடுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு அட்வென்ச்சரும் உங்களால் வந்து இந்த மாடலில் பண்ண முடியும். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா TVSோட ஒரு பெஸ்ட்டான மாடல் RTX 300 வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கும் ஒரு ரைவலாக தான் Yamaha இந்த மாடலை லான்ச் பண்ண போறாங்க. 249cc ஏர் கூல்டுல சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின்ல தான் வந்து கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாடல்ல 5 ஸ்பீட் கியர் பாக்ஸா இல்ல 6 ஸ்பீடா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. லேண்டர் 250 பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ்ல தான் மோஸ்ட்லி குளோபல் மார்க்கெட்டில் இருக்குது. பட் இந்தியாவில் மேபி 6 ஸ்பீட் கூட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒயர் ஸ்போக் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 13.6 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. 249cc அப்படிங்கும்போது உங்களுக்கு சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல பிக்கப், இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஏன்னா 4 ஸ்ட்ரோக் 2 வால்வில் தான் கொடுத்துருக்காங்க. பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20.9 ஹார்ஸ் பவரும், நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் நீங்கள் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 21 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து அட் 6000 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இருக்குது. நல்ல ஒரு மைலேஜ் அண்ட் நல்ல கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ், நல்ல ஒரு டாலான பைக்காகவும் இருக்கு. இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய பைக்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான பைக்ஸாக இருக்குது. அதில் இந்த லேண்டர் 250 கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மாடலாக இருக்கும். டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், நல்ல ஒரு பெஸ்ட்டான டயர் அண்ட் வீல்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 21 இன்ச் வீலும் ரியரில் 18 இன்ச் வீலும் தான் கொடுக்க போகிறாங்க. லைட்டிங் செக்ஷன் டெஃபினட்டாக LED ப்ரொஜெக்டர், ஹெட்லாம்ப், LED இண்டிகேட்டர்ஸ், LED டெயில் லைட் எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளூடூத் எனேபிள்டு LCD கிளஸ்டர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். மூணாவதா பார்த்தீங்கன்னா WR155R அப்படிங்கிற இந்த ஒரு ஆஃப் ரோட் அண்ட் டர்ட் பைக் தான். இந்த மாடல் குளோபல் மார்க்கெட்டில் நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரி எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் நம்ம சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே நீங்கள் இந்தோனேஷியா, இல்லை நீங்கள் மலேசியா, இல்லை நீங்கள் ஜப்பான்லேயே எடுத்தால் கூட WR155R அப்படிங்கிற இந்த மாடல் ரொம்ப ஃபேமஸான மாடல். ஒரு நல்ல டர்ட் பைக் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஆஃப் ரோட் பைக் அப்படின்னு கூட
நம்ம சொல்லலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான டெரைனில் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான மாடலாக தான் இந்த WR155R அப்படிங்கிற இந்த டர்ட் மாடல் பைக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரக்கடான ஒரு மாடல், அட்வென்ச்சருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த மாடல் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது 1,80,000க்கும் மேலே கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாயே கூட லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை விட காஸ்ட்லியாக போகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் கம்யூட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் இதோட சோல் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் அண்ட் உங்களுக்கு வந்து டர்ட் பைக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாடல் 155cc சிங்கிள் சிலிண்டரில் கொடுக்க போகிறாங்க. 17 ஹார்ஸ் பவரும் 15 நியூட்டன் டார்க்கும் இருக்க போகுது. இதோட ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் கிரேடல் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாங் டிராவல் சஸ்பென்ஷனாக இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 245 mm இருக்கிறதுனால நீங்கள் என்ன மாதிரியான கண்டிஷன்லையும் தாராளமாக சூப்பராக இந்த மாடலை நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரக்குடான டெரைன்ஸ்க்காகவே இந்த மாடலை வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் ஹண்டர் 350, எக்ஸ்பல்ஸ் 200, அப்புறம் ராயல் என்ஃபீல்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸுக்கு இது வந்து ரைவலாக இருக்கும். ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 8.1 லிட்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான மாடல். அதாவது வந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட்டான மாடலாக இருக்கும். இந்த மாதிரியான பைக்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்தியாவில் பெருசாக எந்த மாடலும் கிடையாது. ஏன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டமில் வந்து கொடுக்க போகிறாங்க. சிங்கிள் சிலிண்டரில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கும், டியூவல் சேனல் ABS, இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு பெஸ்ட்டான மாடலாக இந்த WR155R அப்படிங்கிறது இருக்கும் ஃபியூச்சரில் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் 4வதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டருங்க, மேக்ஸி ஸ்கூட்டர், யமஹாவோட NMAX 155 அப்படிங்கிற மேக்ஸி ஸ்கூட்டர். இந்த மாடல் மேபி R2 லான்ச் பண்ணும்போதே கூட லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த மாடல் இப்போ வந்து ஹீரோ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஜூம் மேக்ஸி ஸ்கூட்டருக்கு ஒரு ரைவலாக தான் இந்த NMAX 155 அப்படிங்கிற இந்த ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. NMAX 155 இஸ் அ மேக்ஸி ஸ்கூட்டர். இந்த மாடலோட ஒரு ரோபஸ்டான டிசைன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியனில் இருக்கக்கூடிய மேக்ஸி ஸ்கூட்டர்ஸை ஒரு இன்ஸ்பயர்டு பண்ணி ரெடி பண்ண ஒரு மாடல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மேக்ஸி ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் 155cc சிங்கிள் சிலிண்டர் கொடுத்திருக்காங்க. லிக்விட் கூலிங் இன்ஜின் வந்து இருக்கு. நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜினுங்க. 15 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. LED லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கும். வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 14 இன்ச் வீல்ஸ் கிடையாது, 11 இன்ச் வீல்ஸும் கிடையாது, 13 இன்ச் வீல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் இயர்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹைவே ரைடிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சிட்டில நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். எண்ட் ஆஃப் தி இயர்க்குள்ள இந்த மாடல் மேபி லான்ச் ஆகலாம், இல்லாட்டி 2027ஓட பிகினிங்லேயே லான்ச் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட டிசைன் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் ரொம்ப வெயிட் பண்ணுற ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படின்னா யமஹாவோட இந்த NMAX 155 அப்படிங்கிற ஒரு மேக்ஸி ஸ்கூட்டரை தான் இருக்கும். அண்ட் கடைசியாக 5வதாக பார்த்தீங்கன்னா MT125ங்க. MT125 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அஃபிஷியலான நியூஸ் கிடையாது. பட் யமஹாவோட ஒரு பிக்கஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125cc ஒரு பெஸ்ட்டான ஒரு செக்மெண்ட்டில் இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். R125 கண்டிப்பாக இப்போதைக்கு வராது. ஏன்னா R2 வந்துருச்சு அப்படின்னா R15 கொஞ்சம் ஓரளவுக்கு அதோட சேல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அதுக்கு மேபி R125க்கு பதிலாக MT125 கொடுத்தா இன்னும் ஒரு நேக்கடான பைக் அப்படிங்கிறதுனால சேல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக MT125 லான்ச் பண்ணலாம். அதுவும் R2 லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான். இந்த MT125 1,20,000 1,40,000 இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். நிறைய நியூ கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் அப்படிங்கிறது MT155ஓட சேம் எக்ஸாக்டான டிசைன்ல தான் இருக்க போகுது. சிங்கிள் டிஸ்க் பிரேக், டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், இந்த மாதிரியான ஆப்ஷன்ல வந்து கொடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளா, அதே மாதிரி ஒரு நல்ல டெய்லி கம்யூட் பைக்கா யமஹா இந்த MT125 இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. நல்ல மைலேஜும் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 55 km/l மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த அப்கமிங் யமஹாவோட டாப் 5 பைக்ஸ்ல எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching. Have a good day.